அது வேறொரு விசுவாசம் என்றும், அவர்கள் வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறார்கள் என்றும், அவர்கள் அறிந்த சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம் என்றும், அந்த சுவிசேஷத்திலிருந்து புறப்படுவது வேறொரு ஆவி என்றும், அது பரிசுத்த ஆவி அல்ல, அது அசுத்த ஆவி என்பதையும் உறுதிப்படுத்தி இருந்தார். 2 கொரிந்தியர் 11:4, கலாத்தியர் 1:6-7 தெளிவாக அவர் சொல்லியிருந்தார். அப்ப வேறொரு விசுவாசம் இதுக்கு என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், வேறொரு சுவிசேஷம் இதுக்கு என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், வேறொரு இயேசு இதுக்கண்டதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், வேறொரு ஆவி உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவையை விட்டு விலகின உடனே இது உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.